ஹாய், இன்றைக்கி இந்த பெயிண்டிங் எப்படி பண்ணேன் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் ஒரு கேன்வாஸ் ஷீட் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு பெயிண்ட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. அடுத்து ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நான் இப்போ எடுக்கிற மாதிரி க்ரீன் கலர் சாப் க்ரீன் எடுத்துக்கோங்க. ஸோ சாப் க்ரீனும் மார்ஸ் பிளாக் இல்லைனா நீங்கள் ஏதோ ஒரு பிளாக் எடுத்துக்கலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து மேலே ஒரு லேயர் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து நான் க்ரீன் கலரில் ஒரு டார்க் க்ரீனில் ஒரு அட்மாஸ்பியர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு சின்ன லேயர் மாதிரி நான் க்ரியேட் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த பிளாக் அண்டு க்ரீன் மிக்ஸ் பண்ணோம்ல, ஸோ அது கீழே ஒரு ஹில்ஸ் வரப்போகுது. அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மைல்டாக ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படியே இறங்குற மாதிரி. இப்போது இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ஹில்ஸ் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப வந்து பெரிய செடிகள்லாம் அங்கே இருக்காது. கிராஸ் மட்டுமே க்ரீன் கலரில் இருக்கும். சொல்லப்போனால் அந்த கல்ஃப் வந்து விளையாடுவாங்கல்ல, அந்த இடத்துல இருக்க க்ரீன் கலர் மாதிரி ஒரு சின்ன ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு இறங்குற மாதிரி ஒரு ஸ்லோப்பாக ஒரு பேக்ரவுண்ட் வரைய போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நான் அப்ளை பண்ணுற மாதிரி க்ரீன் எடுத்து நீங்கள் மைல்டாக அப்ளை பண்ணிட்டே வாங்க. நீங்கள் ஒரே அடியாக க்ரீன் எடுத்து ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணிடக்கூடாது. ஸோ ஒரு இறக்கத்தில், மலையோட இறக்கத்தில் இருக்க மாதிரி மேலேருந்து கீழே லைட்டாக அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு ஸ்லோப்பாக இறங்கி வர மாதிரியே தெரியும். சரிங்களா? ஸோ இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, க்ரீனை வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? எடுத்தோடனே நீங்கள் டார்க் பண்ணிட வேண்டாம். ஏன்னா எடுத்தோடனே நீங்கள் டார்க் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல லைட்டாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒயிட் இருக்க இடத்துல நீங்கள் லைட் கலர் எந்த கலர் வேணாலும் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால தான் சொன்னேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாகவே பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டார்க்காக இப்படி ஒரு அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இது எல்லாத்தையும் விட பார்த்திங்கன்னா மேலே வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். இப்போ என்னென்னா மேலே வந்து ட்ரீஸ் நிறைய இருக்குது. அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ட்ரீஸ் கடியில் இருக்க அந்த லேண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். அதோட நிழல் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இது நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். அதாவது எக்ஸாக்டாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு மேலேருந்து ஒரு ஹில்ஸ் வந்து அப்படியே மைல்டாக கீழே இறங்கி வருது. சரிங்களா? கீழே இறங்கி வர 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 அந்த இடத்துல வெளிச்சம் நிறையா படுது. ஸோ கீழே இருக்க பகுதிகள் மட்டும் நல்லா வெளிச்சமாக தெரியுது. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு கீழே ஒரு சின்ன ரிவர் வரப்போகுது. அதுக்கப்புறம் ஒரு ட்ரீ. ஸோ ஃபஸ்ட்டே வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ வந்து காமிச்சிருக்கேன். அதாவது இதோட அவுட்புட் காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால உங்களுக்கு இது பார்த்தா புரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஸோ மறுபடியும் வந்து பிளாக் எடுத்துக்கோங்க. டாப்பில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே அப்படியே இறக்குங்க. அதோட டார்க்னஸ் வந்து அப்படி லைட் கலரில் மாறும் வரையும் அப்படியே லைட்டாக பிளெண்டிங் ஆகிற மாதிரி இறக்கிட்டே வாங்க. இறக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான அவுட்புட் உங்களுக்கு வரும். ஸோ கீழே வந்து ஒரு பாதை மாதிரி வந்து நம்ம ஒரு ஏரியா க்ரியேட் பண்ணலாம். இந்த பாதைக்கும் அந்த மலைக்கும் நடுவில் வந்து வாட்டர் ஏரியா. சரிங்களா? ஒரு சின்ன ரிவர் மாதிரி ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, இந்த பெயிண்டிங் வந்து உண்மையாகவே ரொம்ப ஈஸி. ஆனால் அவுட்புட் பார்த்திங்கன்னா செம ரிச்சாக இருக்கும். எப்படி இவ்வளோ குவாலிட்டியாக பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நானே நினச்சி கூட பார்க்கல இது இவ்வளோ குவாலிட்டியாக வரும்னு சொல்லிட்டு போச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துலலாம் ஒரு அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. ஒரு ரிவர் இருக்க இடத்துக்கு மேலே ஒரு ஹில்ஸ் வந்து இறங்குற இடம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஒரு கும்பலாக ஒரு செடிகள்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எந்த இடத்துலலாம் செடி வேணுமோ அந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம சேனலில் நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறையா ஃபஸ்ட்லேருந்தே வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஒரு ட்ரீஸ் வந்து நம்ம வரைகிறோம் அப்படின்னா நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க, மற்ற வீடியோ பார்க்கலன்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ட்ரீஸ் இதெல்லாம் நீங்கள் வரையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து பிளாக் கலரில் ஒரு லேயர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் க்ரீன் வரணும். அதுக்கு மேலே தான் லைட் க்ரீன் வரணும்.
எடுத்தோடனே நீங்கள் வந்து க்ரீன் போட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் கீழே இருக்க நிழல் மாதிரி ஷேடோ மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் க்ரீனுக்கு மேலேயே பிளாக் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் இனிஷியலாகவே நீங்கள் வந்து பிளாக் அந்த ஷேடோ அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த க்ரீனோ அதுக்கப்புறம் எல்லோ இந்த மாதிரிலாம் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துலலாம் நான் அப்ளை பண்ணுற மாதிரியே மைல்டு லெமன் எல்லோவில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபுல்லாமே நீங்கள் வந்து லைட்டாக க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு லேயர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வரைய போகிற பாதைக்கு இந்த இடத்துல சின்னதாக புதர் இருக்க மாதிரி நம்ம பண்ண போகிறோம், இல்லைன்னா வரிசையாக அழகாக செடிகள் இருக்க மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரி வரைஞ்சேன். ரைட் சைடில் பெரிய ட்ரீஸ், இப்போ நான் வரைஞ்சிட்ருக்க இடத்துல பெரிய ட்ரீ ஒன்று வரப்போகுது. இந்த பெயிண்டிங்லேயே அது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும், ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே இதோட ரிசல்ட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த இடத்துலலாம் நம்ம வந்து லைட்டாக ஒரு இறக்கம் இருக்க மாதிரி நம்ம பண்ணுவோம், நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணுறேனோ அதை பார்த்தே ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வரும். இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்து ட்ரை பண்ணும்போது நீங்கள் பாஸ் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் சங்கடப்படக்கூடாது. ஏன்னா இனிஷியலாக நான் வந்து ஒரு 25-30 இயர்ஸாகவே சின்ன ட்ராயிங், பெயிண்டிங், வாட்டர் கலர் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரீசண்டாக ஒரு 8 to 10 இயர்ஸ் பேக் தான் வந்து அக்ரிலிக்கில் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து இதுவரை கிளாஸ்லாம் எதுவுமே போனதில்லை. இதுக்கு முன்னாடி பண்ணவங்களோட பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் நல்லா வருது. இனிஷியலாக எடுத்தோடனே இந்த ரிசல்ட் வருமா அப்படின்னு நல்லா சொல்ல முடியல. பெட்டராக நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒரு கான்சியஸோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு ட்ரை பண்ணிங்கன்னா மேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எடுத்தோடனே வரல அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். இந்த ட்ரீ வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த ட்ரீக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிளாக் கலரில் என்ன மாதிரி அவுட்புட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இந்த அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கிளைகளோட பாட்டம் பகுதியை நீங்கள் வரையும் போது சின்ன ப்ரஷ் நீங்கள் பெரிய ப்ரஷ்ஷில் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த கிளைகள்லாம் வரைகிறேன் பார்த்தீங்களா, அதுக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டாக ஒரு 0.1 இந்த மாதிரியான ஒன்று நம்பர் ப்ரஷ் இந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் இந்த கிளைகள்லாம் உன்னால் ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வளைச்சி வரைய முடியும். ஓகே, ஸோ கிளைகள்லாம் கொஞ்சம் நிறைய வரைஞ்சிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.
ஸோ ஃபுல்லாக கிளைகள்லாம் வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்ற இடத்துலலாம் டச்சப் கொடுத்துக்கோங்க. இருக்கிற இந்த பிளாக் இதெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் பின்னாடி ஒரு சின்ன செடிகள் அப்படியே லைனாக இருக்க மாதிரி பண்ணலான்னு சொன்னேன்ல. ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் இந்த பிளாக்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஆக்வா க்ரீன், சரிங்களா? இந்த ஆக்வா க்ரீன் எடுத்துக்கோங்க. ஆக்வா க்ரீன் எடுத்து அந்த இடத்துல தண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னனால நீங்கள் ஒரு லைட் ப்ளூவோ இல்லை ஆக்வா க்ரீனோ உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம், சரிங்களா? அதாவது இதுதான் கம்பல்சரி இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. லைட் க்ரீன் இருந்துச்சுன்னா லைட் ப்ளூ இருந்துச்சுன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஆக்வா க்ரீன் எப்போவுமே நல்லாயிருக்கும். ஆக்வா க்ரீன் பார்த்திங்கன்னா அந்த கடல்லாம் பார்த்திங்கன்னா ஆழம் இல்லாத பகுதியில் இந்த ஆக்வா க்ரீன் வந்து இருக்கிற மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் நிறையா இருக்க மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கெலாம் வேறு லெவல் அவுட்புட் கொடுக்கும். நான் நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு வந்து காட்டுற ஷோ பண்ணுறேன். அந்த பெயிண்டிங்கையும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதுலேயும் இந்த ஆக்வா க்ரீன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு சன்செட் ஆகிற மாதிரி ஒரு பெயிண்டிங் ஒன்று பண்ணியிருப்பேன். அந்த பெயிண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஆக்வா க்ரீனோட கலர் வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்கோம், செம்மையாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் செடிகள் லைட்டாக அந்த கரையோரத்தில், ஆற்றுக்கு பக்கத்தில் கரையோரத்தில் நிறைய இந்த மாதிரி செடிகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? நண்பர்களே, நீங்கள் இந்த வீடியோ ஸ்டில் இன்னும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஏன்னா பெயிண்டிங் வந்து ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். என்னெல்லாம் கேட்டால் டெய்லியுமே வந்து ஒரு 1/2 hour பெயிண்டிங் பண்ணலான்னு சொல்லுவேன். ஏன்னா பெயிண்டிங் வந்து ஒரு மெடிடேஷன், சரிங்களா? ஸோ அதிலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேஷனோட ஒரு 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 பிக்சர் ஒன்று வந்து நம்ம க்ரியேட் பண்ணும்போது வேறு லெவலுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். வாவ், செம்மையாக இருக்கே, நம்ம இது க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இதுவும் ஒரு மெடிடேஷன் தான். அடுத்து சாண்டல் கலர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ரௌன் எடுத்துகிட்டு ப்ரௌனையும் ஒயிட்டையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கலர் வரும். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல கலரே வரும், சரிங்களா? ஒரு பாதை இருக்கிற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. பாதை வந்து சாண்டலில் தான் இருக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. டார்க் ப்ரௌனில் இருந்து லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணியும் இருக்கும். ஸோ ப்ரௌன் வித் ஒயிட் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணாலும் ஒரு கலர் வரும். இல்லை சாண்டில் போட்டு ப்ரௌன் எடுத்து டேரெக்டாக நீங்கள் சாண்டில்லையே மிக்ஸ் பண்ணி இப்படியும் வரையலாம். இந்த மாதிரி வரைஞ்சாலும் பாதை இருக்க மாதிரி தான் தெரியும். உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துலலாம் லைட்டாக அப்படியே ஒரு மண் இருக்க மாதிரி, மண் இருக்க லேண்ட் ஃபீல்டு இருக்க மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். லைட்டாக ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக முடியும். ஏன்னா ரொம்ப நேரம் இருக்குது, என்ன இந்த பெயிண்டிங் ரொம்ப நேரமாக இருக்குது, ரொம்ப நேரமாக இந்த வீடியோ ஓடிட்டுருக்க மாதிரி இருக்குது, 1/2 மணி நேரம்லாம் நம்மளுக்கு உட்காரக்கு பொறுமை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் டைம் லேப்ஸ் பண்ணேன், கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த ட்ரீயில் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு 5 வேர் வந்து 5 விதமாக பிரிஞ்சு அப்படியே போகுது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒவ்வொரு வேர் பிரிஞ்சு போகிற கார்னர்லேயும் லைட்டாக அந்த ஷேடோ வந்து கொடுக்கணும். அப்போ தான் அந்த ரியாலிட்டி வந்து உங்களுக்கு பயங்கரமாக எடுத்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா ரியலாக இருக்கணும், ஒரு 3D எஃபெக்டில் இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி லைட்டாக ஷேடோ கொடுங்க. ஷேடோ கொடுத்துட்டு அதே மாதிரியே கம்பல்சரி நீங்கள் கீழே வந்து அந்த ஒயிட் ஷேடோக்கு கீழே வந்துட்டு மரத்துக்கு கீழே ஒரு பிளாக் கலரில் ஒரு ஷேடோ நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும். ரைட்டில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு லெஃப்ட்டில் வந்துட்டு லைட்டாக ட்ரை பண்ணி பார்த்தேன், அது கூட வருது. ஓகே, நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ண வேணாம், நீங்கள் ரைட்லேயே வரைஞ்சிக்கோங்க. நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஒவ்வொரு டைமும் பெயிண்டிங் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பினா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறனால லெஃப்ட்டில் வரைஞ்சேன், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள் பெயிண்டிங்கை எந்த பக்கம் திருப்பணுமோ திருப்பி உங்கள் கைக்கு எசவாக எப்படி வரையணுமோ வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா ஒரே ஆங்கிளில் தான் வரையணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? ஏன்னா ப்ரஷ்ஷோட ஸ்ட்ரோக்ஸ் வந்து சில நேரம் வந்து இந்த ஆங்கிள் வச்சா வராது, இப்படி வச்சா தான் வரும் அப்படின்னா நம்மளுக்கு தோணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரைச்சிக்கோங்க.
இப்போ பாருங்களேன், மரத்தோட வேர் வந்து எவ்வளோ அழகாக பிரிஞ்சு ஒரு 5 விதமாக பிரிஞ்சு போயிருக்கு. 4 விதமாக இங்கிட்டு பிரிஞ்சிருக்கு. பேக் சைடில் ஒரு விதம்னு வச்சுக்குவோம். 5 விதமாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அதான் பேக் சைடு தெரியலையே அப்படிக்கு நம்ம பேசிகிட்டு நினைக்கலாம். சரி, ஓகே. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 விதமாக இங்கே பிரிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். 4 விதமாக சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சாண்டலோ இல்லை லைட் ப்ரௌனோ லைட்டாக ஒயிட் மிக்ஸ் ஆகியிருக்க மாதிரி நீங்கள் லைட்டாக பண்ணிட்டா போதும். சரிங்களா? ஓகே, இந்த அளவு வந்தால் போதும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரௌனையும் இந்த சாண்டிலையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி மரத்தோட ஒரு சில இடங்களில் அந்த மரம் என்ன கலரில் இருக்கும், டார்க் ப்ரௌன் பர்னட் அம்பரோட கலர் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அந்த கலரில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், ரியலாகவே ஏதோ ஒரு ட்ரீ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வச்சு காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டில் நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு 16 நிமிஷம் ஓடி இருக்குன்னா 16 நிமிஷம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது பெயிண்டிங்கில் அப்படின்னு அர்த்தம். உங்களை மாதிரியான ஒரு வியூவர்ஸ் தான் உண்மையாகவே வந்து இந்த பெயிண்டிங் சேனலுக்கே வந்து ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி. ஏன் உங்களால் ஈஸி முடியும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நானும் உங்களை மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லா தெரியும் இப்போது. ஏன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி நிறையா பார்த்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கும் தெரியுது. ஸோ உங்களாலேயும் முடியும் அப்படிங்கிறதுக்கான கான்ஃபிடென்ட்டாக ஏன் சொல்கிறேன்னா, என்னாலேயும் முடிஞ்சிருச்சுன்னா உங்களாலே முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டு தான். ஓகே, மரத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து லைட்டாக ஷேடோ, அந்தந்த இடத்துல வந்து டார்க் கலர், லைட் கலர் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் ஒரு 3D லுக்கில் வந்து அந்த மரம் நல்லா தெரியும். சரிங்களா? அந்த மரம் தான் இந்த பெயிண்டிங்கே ஹைலைட்டுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன்னா அது அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கே பாருங்கள் நல்லா தெரியும். செமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கார்னர் நம்ம எவ்வளோ பிரைட்னஸ் கொடுக்குறோமோ அதேமாரி இன்னொரு கார்னரில் டார்க்னஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துலலாம் லைட்டாக டார்க் ப்ரௌன், லைட்டாக டார்க் பிளாக் இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வரும். ஓகே, நம்ம பெயிண்டிங்க்கு எந்த பக்கம் திருப்பி நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். ஸோ நீங்கள் வந்து நான் இப்படி திருப்பலை அப்படிங்கிறக்காலாம் நீங்கள் பண்ணாமல் இருக்க வேண்டாம். உங்களுக்கு எது வந்து எசவாக இருக்கோ அந்த பக்கம் நீங்கள் திருப்பி நீங்கள் வரைங்க, தாராளமாக பண்ணுங்கள். அப்போ தான் குவாலிட்டியான ஒரு அவுட்புட் கிடைக்கும். சரிங்களா? ப்ரஷ் வந்து நீங்கள் ஸ்ட்ரோக் கொடுக்கும்போது கஷ்டப்பட்டு கொடுக்கக்கூடாது. எந்த பக்கம் நம்மளுக்கு எசவாக இருக்கோ அந்த பக்கம் நம்மளோட கேன்வாஸ் ஷீட்டை திருப்பி நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் கொடுங்க. டெஃபினட்டாக செம்ம ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், மரத்தை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கா? இப்போ கீழே வந்துட்டு அதே மாதிரி ஷேடோ கொடுத்துக்குங்க. லைட்டாக அப்படியே மெர்ஜ் ஆகணும், பிளண்ட் ஆகி அப்படியே மெர்ஜ் ஆகணும் பேக்ரவுண்டோட. அங்கே பாருங்களேன், ஸோ மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போது செம்மையாக இருக்குது.
ஒரிஜினலான ஒரு ட்ரீ இருக்க மாதிரி இருக்குது. எத்தனை தடவை வந்து நம்ம எத்தனை பெயிண்டிங் பண்ணாலும் இதுதான் நம்ம லாஸ்ட்டாக பண்ண பெயிண்டிங் தான் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தோணணும். அப்போ தான் வந்து நம்ம டெவலப் ஆகிட்டே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இல்லை இதை விட இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா நம்ம இன்னும் வந்துட்டு அந்த பின்னாடி நம்ம எப்போ வரைஞ்சோமோ அந்த இடத்துல தான் இருக்கோம், இன்னும் நம்ம டெவலப் ஆகி முன்னாடி வரலை அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் எப்போ வரைஞ்சாலும் லாஸ்ட் பெயிண்டிங் விட இந்த பெயிண்டிங் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த திங்கிங் வர அளவுக்கு நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா பண்ணலாம். எனக்கு வந்து லாஸ்ட்டு பெயிண்டிங் பண்ணதை விட இது நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா நிறைய பெயிண்டிங் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பெயிண்டிங்கோட கம்பேர் பண்ணுறப்ப இதில் கொஞ்சம் 3D எஃபெக்டில் அந்த ட்ரீ செம்மையாக இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஒயிட் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துலலாம் வாட்டர் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு கரையோரங்கள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போய் அப்படி இடிக்கும் போது ஒரு சின்ன அலை மாதிரி அந்த இடத்துல உருவாகும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒயிட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஒயிட் கலர் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வாட்டர் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போயே பார்க்குறதுக்கு பெயிண்டிங்கோட அவுட்லைன் வந்து சூப்பராக தெரியுது, நல்லா இருக்குது. ஓகே, இதுதான் இந்த இடத்துலலாம் இது வரப்போகுது, நல்லா இருக்குது அப்படின்னு தோணுது. ரைட்டுங்களா? இப்போ அந்த எல்லோ எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து லைட்டாக க்ரீனையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கொழுந்தோட இலைகளோட அந்த கலர் மாதிரி நம்மளுக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன இலைகள் வந்து இருக்க மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ரொம்ப வந்து திக்காக இருந்துச்சு, அதை லைட்டாக டார்க் பண்ணியிருக்கேன். சரி, லைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு அவுட்புட் கிடைக்கும் நம்மளுக்கு. இதுக்கே நம்மளுக்கு சூப்பராக ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஆனால் இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு லேயர் கொடுப்போம். மேலே வந்து இந்த கொழுந்து இலைகள்லாம் இருக்க மாதிரி ஒரு லேயர் ஒன்று கொடுப்போம். அப்போ தான் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். வாவ், செம்மையாக இருக்கே, நம்ம பண்ணது அது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் ஃப்யூச்சரில் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். பட்டு வெறும் 200 சப்ஸ்கிரைபர் தான் நம்ம சேனலில் இருக்காங்க. இப்போ தான் நம்மளும் சேனல் ஆரம்பித்து வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஆரம்பித்தா வருவாங்களா, சேனலுக்கு வந்து வருவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதனால தான் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு 1000லேருந்து ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரட்டும், அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வெயிட் பண்ணது சரியானு தெரியல. பட் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நான் சீக்கிரமே கூட ஸ்டார்ட் பண்ணுறேன். அட்லீஸ்ட் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ட்ரீஸ்க்கு பேக்ரவுண்டில் பிளாக் கொடுத்தேன்ல, இப்போ கீழே ஒரு பிளாக் லேயர் இருக்குது. அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரீயோட கீழே நிழல் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல லைட்டாக கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பூ இருக்க மாதிரி சின்ன சின்ன ஒயிட் கலரில் பூக்கள் இருக்க மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த லேயர் வந்து நல்லா பிரியும். ஓகே, இந்த இடத்துலலாம் வந்து சின்ன சின்னதாக செடிகள் நிறையா இருக்குது. அந்த ஒவ்வொரு லீஃபில் ஒவ்வொரு கிளைகளில் இருந்தும் நம்மளுக்கு நிறையா வந்து பிரியுது, லீஃப் வந்து பிரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? பாருங்கள், அந்த ரியாலிட்டி பயங்கரமாக எடுத்து கொடுக்குது பாருங்கள். முன்னாடி வந்து ஒரு புதர் மாதிரி கருப்பாக மட்டும்தான் இருந்துச்சு. இந்த ஒயிட் கலரில் வந்து நம்ம கொடுக்கவும் எல்லோ, க்ரீன், ஒயிட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலரை கொடுக்க செம்மையாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த எல்லோ வந்து மேலே இந்த பெரிய ட்ரீக்கு லீஃப் இல்லை ஃப்ளவர்ஸாக இருக்குது, இல்லை லீஃபே வந்து எல்லோவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷோ ஒரு ரவுண்ட் ப்ரஷ்ஷோ எடுத்துக்கோங்க.
எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரோக் கொடுங்க. டெஃபினட்டாக வந்து நல்லா வரும். ரொம்ப ரொம்ப அழுத்தி கொடுத்துடவே கூடாது. ப்ரெஷர் இல்லாமல் அந்த ப்ரஷ்ஷில் வந்து ப்ரெஷர் கொடுத்து அழுத்தாமல் மைல்டான ஒரு ப்ரெஷரில் லைட்டாக சென்சிட்டிவாக ஜென்டிலாக, சரிங்களா, நிறைய வேர்ட் சொல்லலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து கொடுத்து பழகுங்க. அப்போ தான் ட்ரீயோட லீஃப் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா ட்ராப் பண்ணணும்னு அவசியம் இல்லாமல் இப்படி நிறையா பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எந்தெந்த இடத்துலலாம் ட்ரீஸ் இருக்கோ, எந்தெந்த இடத்துலலாம் செடிகள் இருக்கோ, அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி மைல்டாக நீங்கள் கொடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு தனித்தனியாக பிரியும். ஓகே, இந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ மோர் ஓவர் வந்து பெயிண்டிங் வந்து எண்டுக்கு வந்துருச்சு, ஸ்டேஜ்க்கு. ஸோ ரைட் சைடில் கீழே எல்லோ எல்லாமே கொடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேனோ அதே பண்ணுங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக நல்லா வரும். இதெல்லாம் பாருங்கள், ஏதோ சின்ன சின்ன புதர் இருந்து ஒரு சின்ன சின்ன செடி இருக்க மாதிரியோ, லைட்டாக மேடு பள்ளமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த இடம்லாம். ஸோ உங்களுக்கு இந்த பெயிண்டிங் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஆனால் ரொம்ப கஷ்டம் இல்லைங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் வரையும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எதுவுமே பண்ணல. மேலே ஒரு ஹில் ஸ்டேஷன், லைட்டாக ஹில்ஸ் வரைஞ்சோம். அடுத்து கீழே ஒரு ஆறு, அதுக்கு முன்னாடி வந்து பாதை, லெஃப்டில் ஒரு சின்ன கிரவுண்ட் மாதிரி, எம்டி கிரவுண்ட் மாதிரியும், ரைட் சைடில் ட்ரீக்கு லீஃபு, அதுக்கப்புறம் லைட்டாக ப்ரஷ் ஸ்ட்ரோக் மட்டும் எப்படி கொடுத்தோம் அப்படின்னு நீங்களே பார்த்தீங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ட்ரீ வந்து வரைஞ்சிடலாம். சரிங்களா? இந்த ட்ரீயும் சரி, இந்த பெயிண்டிங்கும் வரையலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வெறும் 30 மினிட்ஸ்லேயே வந்து இந்த பெயிண்டிங்கை பண்ணி உங்களால் முடிக்க முடியும். டெஃபினட்டாக முடியும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு ஒரு 30-40 மினிட்ஸ் தான் ஆச்சு. லைட்டாக வந்து மட்டும் நான் ஓட்டி விட்ருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வந்து இடையில கேப் விட்டுருந்தேன். ஏன்னா ஒரு கலர் வந்து இல்லாதப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன எடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகிருக்குமே தவிர, மற்றபடி எனக்கும் ஒரு 40 to 45 மினிட்ஸ் மேக்ஸிமம்லேயே முடிஞ்சிருச்சு. இதுவே நான் செகண்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் 25 மினிட்ஸில் என்னால் பண்ண முடியும். 20 மினிட்ஸ்லேயே கூட பண்ண முடியும். ஏன்னா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், அவுட்புட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நிறையா உங்களுக்கு இந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணி காட்டுறேன். தேங்க்யூ.